நாம் ஏற்றுமதி பண்ணும்போது பையருக்கு கிரெடிட் ஒர்த்தினஸ் கொடுக்குறது இசிஜிசி. அதே நேரத்தில் இறக்குமதி அப்படின்னு சொல்லி வரும்போது இசிஜிசி மாதிரி ஒரு நிறுவனம் கிடையாது. ஸோ இப்போ நாம் இந்தியாவில் ஒரு பொருளை இறக்குமதி பண்ண விரும்புகிறோம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏற்றுமதி நிறுவனம் உண்மையிலேயே ஒரு நிறுவனமாக இருக்குதா, அவங்க உண்மையிலேயே ஜென்யூனாக நடந்துக்கிறாங்களா, அவங்க மேலே ஏதாவது புகார் இருக்குதா, அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் சில பாயிண்ட்ஸை நாம் கரெக்டாக பண்ணோன்னா சேஃபாக இம்போர்ட் பண்ணலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு, அந்த நாட்டில் அந்த கம்பெனி பதிவு பண்ணப்பட்டிருக்கா, லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ்லாம் பதிவு பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு வெப்சைட்டில் செக் பண்ணலாம். அந்த நிறுவனத்தோட வேட் அல்லது டேக்ஸ் ஐடியை வாங்கி அதை போட்டு உண்மையிலேயே அந்த கம்பெனி பையர் கொடுத்த நேமில் இருக்குதா, அந்த அட்ரஸில் இருக்குதா அப்படின்றதையும் நாம் வெரிஃபை பண்ணலாம். ரெண்டாவது, இன்னும் கொஞ்சம் ரிலையபிளான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நம்மளோட இந்தியன் எம்பசி இருக்கு இல்லைங்களா, அவங்களோட வர்த்தக பிரிவு அப்படின்னு சொல்லி ஒன்று உண்டு, கமர்ஷியல் விங்கு. அங்கே நாம் காண்டாக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் எக்ஸ்போர்ட்டரை பற்றி ஏதாவது புகார் இருக்குதா, அவங்க பிஸ்னஸில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்றத, அவங்க நம்பகமானவங்களா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஃப்ரீயாகவே அவங்க பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நிறுவனத்தோட அந்த டொமைன் இருக்கு இல்லைங்களா, வெப்சைட் இருக்கும் இல்லைங்களா, அது எவ்வளவு நாளைக்கு முன்னாடி அந்த வெப்சைட்டை பில்ட் பண்ணியிருக்காங்க, அல்லது எத்தனை வருஷமாக அந்த வெப்சைட் லைவில் இருக்குது அப்படின்றதெல்லாம் நாம் whois.com அப்படின்னு ஒரு சைட் இருக்குது. அந்த சைட்டில் போய் அந்த டொமைனை போட்டு நாம் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாளாக அந்த நிறுவனம் கரெக்டாக அந்த வெப்சைட் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு நம்பகமான நிறுவனம் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, அந்த நிறுவனத்தோட மொபைல் நம்பரு அல்லது லேண்ட்லைன் நம்பரு, அப்புறம் அவங்களோட அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக அப்படின்றத கூகுள் மேப்பில் கூட நாம் பார்த்து செக் பண்ணிக்கலாம். எல்லாருமே கூகுள் மேப்பில் போட்டிருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இது ஒரு ஆப்ஷன், இதையும் போட்டு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி மேப்லலாம் அவங்களோட நிறுவனத்தை பின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஓரளவுக்கு ஏமாத்துகிற இன்டென்சிட்டி இருக்கவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் ஓரளவுக்கு ஒரு நம்பகமான ஒரு நிறுவனம் அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து அவங்களோட இமெயில் ஐடி பார்த்திங்கன்னா ஜிமெயில், யாஹூ இல்லாமல் அவங்களோட வெப்சைட் டொமைனில் முடிகிற மாதிரியான ஒரு இமெயில் ஐடியாக இருக்கணும். ஸோ அதுவும் ஒரு நம்பகத்தன்மையான ஒரு விஷயம். அதுக்கடுத்து ஃபினான்ஷியல் சேஃப்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாம் எப்போவுமே அட்வான்ஸாக அனுப்பவே கூடாது. நாம் பையர் செல்லர் 2 பேருக்குமே சேஃபாக இருக்கக்கூடிய ஒரு இர்ரிவோக்கபிள் லெட்டர் ஆஃப் கிரெடிட் மூலயமா நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஸோ இப்படி சொல்லும் போதே அவங்க பேக் அடிச்சிருவாங்க, யார் ஏமாத்துறவங்களா இருந்தாங்க அப்படின்னா. ஜென்யூனாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, லாங் டேர்மில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இது சொன்ன உடனே அவங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரும். ஸோ இவரும் நல்லவர் தான், ஸோ ஜென்யூனாக ஐஆர்ஆர்எல்சியில் நம்மளோட பிஸ்னஸ் பண்ண வராரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா ஐஆர்ஆர்எல்சிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பையர் செல்லர் 2 பேருக்குமே சேஃபான ஒரு பேமெண்ட் மெத்தட். அதுக்கடுத்து அவங்களோட பேங்க் டீட்டெயிலையும் செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, சில நேரம் என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்பெனி நேம்லேயே பேசுவாங்க. கடைசியில் பேங்க் டீட்டெயிலில் கொடுக்கும்போது ஒரு பர்சனல் அக்கௌண்ட் டீட்டெயிலாக இருக்கும், ஒரு தனிநபர் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கும், அல்லது கம்பெனி ஒன்றா இருக்கும், பேங்க் அக்கௌண்ட் வேறு ஒரு கம்பெனி நேமில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நாம் கரெக்டாக அவங்ககிட்ட வெரிஃபை பண்ணி எந்த நேமில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, எந்த நேமுக்கு நீங்கள் இன்வாய்ஸில் பேரை போடுறீங்களோ அதே நேமில் தான் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாம் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வாங்கி அதுக்கு தான் நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கணும். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றது நமக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும். ஒரு குட்ஸை ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஸோ நம்ம செலவில் நமக்காக ஒரு நிறுவனம் அவங்களோட இடத்துக்கு போய் ப்ராடக்ட் நாம் சொன்ன மாதிரி இருக்காங்கிறத செக் பண்ணி ரிப்போர்ட்டை நமக்கு தான் கொடுப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது நாம் பிஃபோர் ஷிப்மெண்ட்டு நாம் எதிர்பார்த்த குவாலிட்டியில் ப்ராடக்ட் இருக்குதா அப்படின்றத என்ஷூர் பண்ணுறதுக்கான ஒரு வழி. ஸோ இந்த மாதிரி ஏமாத்துறவங்க இந்த தேர்ட் பார்ட்டி ஷிப்மெண்ட்டுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். இது போக பிளாட்ஃபார்ம் ரேட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் பொருந்தாது. இருந்தால் கூட நாம் இன்றைக்கி நிறைய பிடிபி சைட்டை யூஸ் பண்ணுறதுனால அலிபாபா மாதிரியான தளங்களில் அவங்க இருக்காங்களா, எவ்வளவு நாளாக இருக்காங்க, என்ன மாதிரியான மெம்பர்ஷிப்பில் இருக்காங்க, ஸோ அதை கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்களா, அலிபாபாவோட அந்த ரேட்டிங் எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாம் கூட நாம் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எல்லாம் செக் பண்ணாலும் நாம்
ஆர்டர் குவான்டிட்டியை வந்து எடுத்த உடனே பல்காக கொடுத்துடாம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஒவ்வொரு தடவை கூட்ஸ் இங்கே வரும்போதும் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வீடியோ எடுத்து அது சரியான குவாலிட்டியில் இருக்குதா அப்படின்றத என்ஷூர் பண்ணணும். ஸோ குவாலிட்டியில் ஏதாவது இஷ்யூ ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் உடனடியாக நாம் அவங்களோட அதுக்கான காம்பன்சேஷன் வாங்குறது அல்லது அவங்களோட பிஸ்னஸை வந்து குறைச்சிக்கிறது அல்லது நிறுத்துறது அப்படின்ற மாதிரி நாம் முடிவு எடுத்துக்கலாம். ஸோ எடுத்த உடனே இவ்வளவு பாயிண்ட்டை செக் பண்ணாலும் உடனே ஓகே எல்லாமே ஓகே நம்ம வந்து எடுத்த உடனே கண்டென்ட்டாக ஆர்டர் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி போகக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆர்டர் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். அதான் வந்து சரியான வழி.